Hi friends, Assalamu alaikum. Welcome back my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மட்டன் அக்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இப்போ நான் காட்டுற இந்த இன்கிரிடியன்ட்ஸ் மட்டும் இருந்தா போதும். அடுப்புல குக்கர் வச்சு குக்கர் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதல கோகனட் ஆயில் தான் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் ஹோல் ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கறி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஆயிலே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கினதும் இப்போ க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு நம்ம கொஞ்சம் கூட வாட்டரே ஆட் பண்ண போகிறதில்ல. ஆயிலே தான் நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். மட்டனில் விடுற தண்ணி மட்டும்தான். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வாட்டரே ஆட் பண்ணலை. கொஞ்சம் கொஞ்சமாக மட்டனில் இருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணலை. மட்டன்லேருந்து இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுறணும். ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டால் மட்டன் சூப்பராக வெந்துடும். அஞ்சு விசில் வந்துருச்சு. இப்போ ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. மட்டன் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3லேருந்து 4 ரெட் சில்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பாயில் பண்ணதுக்கு அப்புறமா தான் சில்லிஸ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி ப்ரெஷர் விட்டோன்னா ரொம்ப ஸ்பைசி ஆயிரும். அடுப்பை சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம், ஆயில் செப்பரேட் ஆகிற வரைக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெந்துருச்சு. மட்டனும் சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.